அதான் கரெக்டாக இருக்கா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபுல்லாக கம்மிங் சூன் போட்டிருப்போம். ஸோ இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வரும். அதனால் டிஸ்க்ளைமர் போட்டுரு தம்பி. இது ஓலே கிடையாது. உண்மையாக இனிமேல் வீடியோ வந்துடும் ரெகுலராக. ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் டு PW Vlog. நாள் கழிச்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட நேற்று தான் பேசி இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எதை பற்றி பேச போகிறோன்ட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் எண்டிங் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் முடிஞ்சுது. ஓகே, நல்லா போயிட்டு இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பைட் ஒன்று சொல்லிடுறேன். இந்தியா யூத் கேம், அதில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் யூத் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொண்ணு கார்த்திகான்னு சொல்லிட்டு, கார்த்திகானே நம்ம தம்பிக்கு வந்து நம்ம மைண்ட் எங்கேயோ போடுற மாதிரி ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. ஓகே, அந்த கார்த்திகா இல்ல, இது வேற கார்த்திகா. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு நம்ம கண்ணகி நகர். அவங்க பாத்தீங்கன்னா ஏஷியா யூத் கபடி இதுல வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். பெருசா ஒன்றும் இது பண்ணல. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் வந்து டேலண்டட் பர்சன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களாம் இன்னும் மோட்டிவேட் பண்ணால் மற்ற சேனல்ஸில் இருக்கவங்க எல்லாருமே பேசினா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஸோ நான் பேசிட்டேன். மேபி இன் ஃபியூச்சர் அவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ணலாம், அவங்க எந்த லெவல் போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபைன். ஓகே, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, ரோக்கோ, பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1.5 மாதம் 2 பேருமே காணும். ஒருத்தர் லண்டனில் செட்டில்டு, ஒருத்தர் மும்பை, அப்படி இப்படின்னு நாங்கள் ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா யார் கேப்டனாக இருக்க போகிறா அப்படின்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணும்போதே பகீர்னு ஒரு விஷயம் தூக்கி போட்டது. என்னன்னு பார்த்தா ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து எடுத்துட்டாங்க, டக்குன்னு சுப்மன் கில் போட்டாங்க. ஸோ அது இல்லாமல் அஜித் அகர்கர் சொன்னாங்க 2027க்கு அவங்க வந்து ப்ராபப்ளி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மேட்ச் சீரீஸ் வந்து நடத்தினாங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் அவங்களோட பெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு இறங்குனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் போகல. ஏன்னா பர்த்தில் வந்து நம்ம தோத்துட்டோம். அது டிஎல்எஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்மளோட இதுதான். பட் செகண்ட் மேட்ச் டிபிக்கல் ரோஹித் சர்மா இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. எப்பயுமே ஒரு 100s பார்த்துட்டு பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறது தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பேக் டு பேக் டக்ஸு, அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ தேர்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து சீரீஸ் லாஸ் பண்ணிட்டோம். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு லைக் ப்ரீவியஸாக அந்த கேப்டன்ஸ் எல்லாமே வின் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓடி சீரீஸ், லாஸ்ட் சீரீஸ் கூட வின் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் வந்து ரொம்ப நாள் நம்ம ஓடிஐயில் வந்து தோக்காமலே இருந்தோம். ஐ மீன் ஒரே மேட்ச் தான் ஹார்ட்லி தோற்றோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் தான் தோற்றுருந்தோம். பட் கம்மிங் டு தேர்ட் மேட்ச் அண்ட் சிட்னி டெஸ்ட் கிரவுண்ட், ஐ மீன் சிட்னி வந்து ரோஹித்தோட ஃபேவரட் கிரவுண்டு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் தான். பட் சிராஜ் பிரேக் த்ரூ கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டாக் அபவுட் ஹர்ஷித் ராணா. ஆல் ஃபார்மர் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சிருந்தாலும் பட் இன்னைக்கு அவனோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணான். அது இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து கண்டினியூஸ் பெல் அவனுக்கு கொடுப்பாங்க. அவன் வந்து அதை வேலைக்கு ஆகாம கரெக்டாக போயிடாது. ஏன்னா நான் அதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்குவான். இன்னைக்கு அப்படி இல்லை, 3 ஓவராக பிரித்து கொடுத்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு அவனோட ஸ்பெல்லு. 3 ஓவருக்குமே எல்லாமே இது பண்ணான். எப்படின்னா ஸ்பின் ஒரு பக்கம் வந்து ஷட் டவுன் பண்ணாங்க, இவன் அந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணான். ஹார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைன்ல தான் போனான். அதுவும் மைக்ரோ ஒன் எடுத்த விக்கெட்லாம் சான்ஸே இல்லை. அது இல்லாமல் அலெக்ஸ் கேரிக்கு வித்தே கொடுக்கல. செம்ம போலிங், 4 for. ஆஸ்திரேலியன்ல ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்பெல் பை அன் இந்தியன் பவுலர், 4 for. என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வித் தி கபில் தேவ், அஜித் அகர்கர், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் தான் 6 for 4 for எடுத்திருக்காங்க. பட் இந்த தடவை செம்மையாக எடுத்திருக்கான். ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு இது பாசிட்டிவான நோட்டு. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நம்ம ஃபைனலாக ரோக்கோவோட பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். அவங்க 2 பேர் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஏன்னா பயங்கரமான இந்த ஜெயண்ட்ஸ், அந்த டைட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஓடிஐ ஃபார்மேட்டில். அட் த ஏஜ் ஆஃப் 38 ரோஹித் சர்மா நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன். அண்ட் என்ன சொல்கிறது, 33rd 100 செலிப்ரேஷன் கூட பெருசாக இல்லை, சும்மா அப்படி லைட்டாக இது பண்ணிட்டு. ரோஹித் சர்மாவோட டிபிக்கல் இன்னிங்ஸ் 2019-18 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடுவார். செம்மையாக ஆடி இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கியர் வந்து 3rd கியர் மேலே போயிருக்கலாம், அதுக்கு மேலே போயிருந்ததுனால ரோஹித் சர்மா. பட் ரன்ஸ் இல்லை. பட் கோலியோட செம்ம ஸ்டார்ட்டு, தலை வந்து ஒரு ரன் அடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணும்போதுலாம் என்னன்னா 100 அடிச்சு என் தலை இப்படி பண்ணுவான். பட் ஆனால்
ஒரு ரன்னுக்கெல்லாம் எப்படின்னா, பட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு த க்ரௌடும் செம்ம சப்போர்ட். உண்மையால சொல்றேன், ஒரு ஏஷியா கப் பார்த்துட்டு வரும்போது இந்த க்ரௌடு பாத்தீங்கன்னா இந்தியன் மேட்ச் வந்து எப்பயுமே இவ்வளவு காலியாவே இருக்காது ஒரு யூஏல. பட் இன்னொரு பக்கம் என்னன்னா என் தலைவன் ஓகே த டைட்டன்ஸ் ஆர் பேக் டு ஃபார்ம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரோக்கோ ஃபைனலி பேக். நெக்ஸ்ட் மேட்ச் ராஞ்சின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களோட ஃபிட்னஸ் எல்லாமே அந்த சொல்லுவாங்களே சில கான்ட்ரவர்சிஸ், அவங்களாம் ஃபிட்டாக இருப்பாங்களா அவங்களாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்றது செலக்டர்ஸ்க்கும் சரி நம்ம கோச்சும் சரி என்னென்ன யார் யார் என்னென்ன எடுத்து வச்சாங்களோ அது எல்லாமே காமிச்சாரு. ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பிளேயரை பற்றி எனக்கு பொதுவாக பேசணும். ஏன்னா எனக்கு யாருன்னா கூப்பர் கான்லின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஏன் அவனை பற்றி நான் பேசணும்னு சொன்னால் 90s கிட்ஸ்லாம் எல்லாருமே தெரியும். ஏர்லியர் 90s ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்கள ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரேராக தான் ஃபெயிலியர் ஆகும். அப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் அப்போ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மைக்கேல் பெவன் சொல்லி ஒருத்தர் இருப்பான். டில் தி எண்ட் தோனியோட கான்செப்ட் தான். டில் த எண்ட் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி டில் த எண்டு கொண்டு போய் மேட்ச் முடிப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மைக்கேல் பெவனா கூப்பர் கான்லியா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பையனோட பேட்டிங் ஸ்டைலும் சரி எல்லாமே சரி ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறான். பட் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 105 110 ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு அது போதும். பக்காவாக ஆடுறான். நல்லாவே இருந்தது. இந்தியாவோட கேஷ் எஃபிஷியன்சிலாம் எனக்கு என்னன்னு தெரில. நம்ம ஆப்கானிஸ்தானோட லோவஸ்டாக இருக்கும். 69% தான் வச்சிருக்கோம் கேஷ் எஃபிஷியன்சியில். பட் பரவாயில்ல, மூவிங் ஃபார்வர்ட் எல்லாமே சரி பண்ணிடும். நான் சீரியஸ் எங்கும் தோத்துட்டோம் மட்டும் நம்ம சொல்கிறேன். நம்ம ஸ்குவாட் செலெக்ஷன்ல தான் நம்ம சீரியஸே தோத்தோம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா எனக்கு என்னன்னா பும்ராவை ஏன் ரெஸ்ட் பண்ணாங்க, ஜடேஜாவை பிக் பண்ணல. நம்பர் 1 ஆல்ரவுண்டர் வருண் சக்கரவர்த்தி. அவனால தான் ஒரு பும்ரால அந்த பிளேஸை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பவுலராக இருந்தது வருண் சக்கரவர்த்தி. அப்புறம் குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் 2 ஓடியில யூஸ் பண்ணல. ஓகே டுடே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குல்தீப் யாதவை பிக்கப் பண்ண முடியாமல் தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்ஸரும் வாஷிங்டன் சுந்தரம் செம்ம ஸ்பெல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் நான் சொல்கிறேன் இவங்கள ஏன் எடுக்கல அப்படின்றது தான். என்னோட மோஸ்ட் ப்ராபப்ளி 11 அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அக்சர் பட்டேல் ஆர் வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேர் யாருன்னா ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஜடேஜா வச்சிருந்திருப்பாங்க. ஜடேஜா இருந்ததுன்னா லாஸ்ட் மேட்ச்ல கூட நம்ம சில கேச்சஸ்லாம் ட்ராப் ஆயிருக்கும் பாயிண்ட் ரீஜன்ல. ஜடேஜா கேட்ச் விட்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஜடேஜா பிக் பண்ணது. நான் என்ன கேட்குறேன், வெஸ்ட் இண்டீஸை வந்து எப்படின்னா இப்போ எங்கள் லைஃப்ல நடந்துருக்கு. சுற்றி பாரு ஆசை அடி 100 அப்படின்ற மாதிரி திரும்பின பக்கம்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. நேபாள். ஸோ ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சாலமன் சொல்லிட்டு, அவன் போலிங் போட்டால அவுட் ஆகிறன்ற மாதிரி அந்த டீம் அந்த லெவலுக்கு ஆயிட்டானுங்க. அவனுங்களை போயிட்டு பும்ரா வெஸ்ட்டு ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு ஜெயின்ஸ் கிட்ட ஆடும் போது நீ எப்படி வந்துட்டு அவனை ரெஸ்ட் பண்ணோன்னா எனக்கும் தெரியல. அது என்ன டைப் ஆஃப் மைண்டுன்னு தெரியல. இப்போ T20க்கு மட்டும் பும்ராவை செலக்ட் பண்ணிருக்கீங்க. நீ ரெஸ்ட் கொடுக்குன்னா டெஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே எடுத்துட்டு வாடா. நீ டெஸ்ட் மேட்ச்சுக்கு புதுசாக யாருன்னா செலக்ட் பண்ணியிருப்பான். அது என்ன மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான இது பண்ணான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் பும்ரா இருந்திருந்தாங்க, வருண் சக்கர் இருந்தாங்க, இங்கே சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. எண்ட் ஆஃப் த நோட் இந்தியா வந்து சீரியஸ் லாஸ். ஒரு பக்கம் வருத்திருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளோட ஃபேவரட் டைட்டன்ஸ் வந்து பேக் டு ஃபார்மாக இருக்காங்க. ஓகே, ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ திரும்பவும் அதான் சொல்கிறேன். எனக்கு கம்மிங் ஒன்றுன்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. வீடியோ வந்து நான் எதனா ஒன்று சொன்னேன்னா எதாவது தரேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடங்கள் வந்துச்சு. ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுது. ஒரு பக்கம் பார்த்தா அப்படிலாம் கால் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, எல்லா தடையும் மீறி தான் வரும். ஸோ இதுக்கு மேலே நான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க பார்க்குறேன். என் டீமும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ see you on another video guys. டாடா பாய்.